பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள நல்ல தெய்வமே, இந்த கால வேளையிலே உம்முடைய அன்பு முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் மேல் அக்கறையுள்ள தெய்வம், எங்களுக்காய் கிரியை செய்கிற தெய்வம், எங்களோடு பேசுகிற தெய்வம். இந்த கால வேளையில் எங்களோடு பேசும். வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். தேவன் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே நமக்கு தேவை தெளிந்த புத்தி, அறிவு தெளிவு என்று சொல்வார்கள். நம்மை சுற்றி நடைபெறுகிற அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது குழப்பங்கள் வருகிறது, சந்தேகங்கள் வருகிறது. போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 13 வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். 5 அதிகாரம் 8 வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றிலும் நடக்கிற பலவிதமான காரியங்களை, சம்பவங்களை பார்க்கும்போது உலக மனிதர்களைப் போல சிந்திக்காதபடிக்கு நமக்கு வேறு சிந்தை இருக்க வேண்டும். பல சம்பவங்கள் நடக்கிறது, பல காரியங்களிலே போராட்டங்கள் இன்றைக்கு முழு உலகத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மனம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட புத்தி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சிந்தை இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் என்று. அதே போலவே பேதுருவும் தன்னுடைய நிருபத்தில் 1 அதிகாரத்திலும் 4 அதிகாரத்திலும் 5 அதிகாரத்திலும் மீண்டும் மீண்டும் இதை சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. ஆமென் சொல்லுவோமா? ஏனென்றால் 4 விதமான காரியங்களையும் இந்த 4 வசனங்களிலே பார்க்கிறோம். நாம் பயப்படக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சத்துருவானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இன்னொன்று, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக போகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வெளிப்பட போகிறார். இந்த 4 காரியங்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் சொன்னது போலவே நம்மை பயமுறுத்தக்கூடிய அநேக காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. சில குழப்பமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். பிசாசுடைய எதிர்ப்புகள், பிசாசுடைய தந்திரங்கள், தேவனுடைய வருகை குறித்த காரியங்கள், பரலோகத்துக்கு செல்வதும் பரலோகத்தினுடைய பலனை பெறுவதுமான பல காரியங்கள். இன்றைக்கு நான் இந்த 4 காரியங்களை குறித்து சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த செய்தியை கேட்ட பின்பு உங்களுக்குள்ளே ஒரு மன தெளிவு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆமென் சொல்லுவோமா? முதலாவது பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனத்திலே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றுதான் அர்த்தம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக நம்மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது என்பதில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் பயம் வருது? உண்மை சொல்றவங்களாம் கை தூக்குறாங்க. எனக்கும் பயம் வரும். அநேக நேரங்களில் நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், இப்போ சாட்சி கேட்டோம், கேன்சர்னு சொல்லிட்டாங்க. பயம் வரத்தான் செய்யும். ஆனால் பயப்படாதேன்னு சொல்லக்கூடிய தேவன் இருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எரேமியா 5 அதிகாரம் 30 வசனத்தை வாசிக்கலாம். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம்
தேசத்திலே நடந்து வருகிறது. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடைபெற்று வருகிறது. நம்முடைய தேசத்திலே நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அந்த சூழ்நிலையை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் மனிதன் பார்க்கிற கண்ணோட்டம் வேறு, ஆனால் தேவ பிள்ளைகள் பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் வேறு. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது என்று வேதம் சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? கிபி 2021க்குள்ளாக ஒரு கிறிஸ்தவனும் இந்தியாவில் இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லீமும் இந்தியாவில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாங்கள் வெளியேற்றுவோம், இல்லாவிட்டால் அவர்களை அழித்து விடுவோம். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிற சவால்கள். அது மட்டுமல்ல, வட இந்தியாவிலே பல மாநிலங்களிலே தேவ பிள்ளைகள் உயிரோடு எரிக்கப்படுகிறார்கள். பல சபைகள் தீயிட்டு கொளுத்தப்படுகின்றன. பல இடங்களிலே ஊழியர்களை அடித்து துன்பப்படுத்துகிறார்கள், சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியமும் திகைத்து திடுக்கிடத்தக்க காரியங்கள் தேசத்திலே நடைபெற்று வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கும் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பணத்துக்கு தட்டுப்பாடு அதிகமாக இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு சாமானிய மனிதன், சாதாரண மனிதன் ஒரு 2000 ரூபாய் பேங்க்ல இருந்து எடுக்க முடியவில்லை. ஆனால் பல ரெட்டிகளுடைய வீட்டிலே 34 கோடி அளவிற்கு புது கரன்சி நோட் பதுக்கப்பட்டு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் ஏராளம் நடந்து வருகிறது. இவர்களையெல்லாம் அசைக்கவே முடியாது என்று நினைத்தவர்களெல்லாம் இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள். தேசத்தில் பல காரியம் நடக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு உலக மனிதனுடைய சிந்தைக்கும் ஒரு தேவ பிள்ளையினுடைய சிந்தைக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். நாம் எப்படி இதை பார்ப்பது? அப்படி பார்க்க கற்றுக்கொண்டால்தான் நாம் கையில் வைத்திருக்கிற வேதம் பழங்கால கதை புத்தகம் அல்ல, இந்த காலத்தில் நடைபெறுகிற காரியங்களையும் வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வரக்கூடிய தீர்க்க தரிசனமான புத்தகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதம் பழங்காலத்து புராண கதை புத்தகங்கள் அல்ல, இன்றைக்கும் உயிருள்ள வார்த்தை. நம்மை சுற்றிலும் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து தேவன் தெளிவாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்றால் அதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியங்கள், பயமுறுத்துதல்கள், த்ரெட்டன்ஸ் நிறைய நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. கிமு 460 400 வரைக்கும் பெர்சியா தேசத்தை அரசாண்ட அகாஸ்வேரு மன்னனுடைய நாட்களிலே ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒருவன் எழும்பினான். ஒரே நாளிலே 127 தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் கட்டளை பெற்று ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை வாங்கி கடிதம் எழுதி அந்தந்த பாஷையிலே அந்தந்த அச்சரத்திலே அவன் எழுதி அங்கே முத்திரை வைத்தான். ராஜாவிடத்திலிருந்து கட்டளை பிறக்கும் என்றால் அதை யாராலும் மாற்ற முடியாது. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் டிசம்பர் 2021 டிசம்பர் 31 என்று கெடு வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் வந்த பயமுறுத்துதல்கள் ஏராளம். கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், யூதர்களும் இருக்கிறார்கள். பயமுறுத்தினவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். எந்த நாளில் யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று அந்த ஆமான் திட்டம் போட்டானோ அந்த நாளை காணாமலே அவன் தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்டான். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக சவால் விடுகிறவர்கள் எந்த தேதியை முன்குறிக்கிறார்களோ அந்த தேதியை காணாமலே அவர்கள் போய்விடுவார்கள். அந்த ஆமான் யூதர்களுக்கு விரோதமாக அவன் சட்டங்களை பிறப்பித்தான். ஆனால் அந்த நாளை காணவில்லை. அவன் குடும்பம், அவனை சார்ந்தவர்கள் இந்த யூதர்களை எந்தெந்த தேசத்தில் அழிக்கலாம் என்று திட்டம் போட்டார்களோ அத்தனை பேரையும் அதே நாளிலே அழிக்கும்படி தேவன் காரியத்தை மாற பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் நீங்கள் பயப்படாமல் இருக்கும்படி என் தேவன் காரியத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சாட்சியை கேட்டோம், பலமுறை டெஸ்ட் பண்ணி கேன்சர் என்று சொன்னார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் மருத்துவர்கள் எல்லாம் கூடி ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அது கேன்சர் இல்லை என்று தேவன் காரியத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், மருத்துவம் தனக்கு தெரிந்ததைத்தான் சொல்லும். என் தேவன் தன்னால் முடிந்ததை செய்வார். அவரால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் செய்யும். நமக்காக கிரியை செய்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன்.
எனவே பயமுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. எனவே உங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமானால் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு வர வேண்டும். இந்த சூழ்நிலையை மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த பிரச்சனையை மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு காரணம் என்ன? திடீரென்று காரியம் மாறுதலாய் முடிந்து விட்டதா? இல்லை. அங்கே ஒருவன் ஜெபம் பண்ணுவதற்கு தெளிந்த புத்தி உள்ளவனாக இருந்தான். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எங்கெல்லாம் பயமுறுத்துதல் வருகிறதோ, எங்கெல்லாம் ஆபத்து வருகிறதோ, அங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியது ஜோசியம் பார்ப்பதல்ல. ஏதாவது ஊழியக்காரன்ட்டு போய் இப்படி எல்லாம் நடக்குது, என்ன செய்யறது, எனக்கு எங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. நோ, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்கு பிரச்சனையா, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையா, சில நேரங்களில் கம்பெனியை இழுத்து மூட போறேன்னு சொல்லுவான், பயம் வரும். ஜெபம் பண்ணுங்க. தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும். எத்தனை பயமுறுத்தல்கள் எனக்கு விரோதமாக வந்தாலும் என் தேவன் அந்த பயங்களிலிருந்தெல்லாம் என்னை விடுவிக்க வல்லவர். இந்த ஒரு தெளிந்த புத்தியை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு சாத்தான் போரிட்டு கொண்டுதான் இருந்தார். யாரெல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்டார்களோ, யாரெல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அத்தனை பேரோடும் பிசாசு போராடத்தான் செய்தான். ஆனால் யாரும் அழிந்து போகவில்லை. அவன்தான் தன்னுடைய கிரியைகளை தோற்றுக்கொண்டே இருக்கிறான். வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? உங்களை பயமுறுத்தக்கூடிய எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்கலாம், ஒருவேளை அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு குண்டனாக இருக்கலாம், ஒரு ரவுடியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். தேவன் என்னோடு இருப்பார் என்றால் எனக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது. எழும்பினாலும் கர்த்தர் அதை மாற்றி விடுவார். உங்களுக்கு மேல் அதிகாரி உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், பல கடிதங்களை மேலிடத்துக்கு போடலாம், உங்களுடைய மாற்றத்திற்காக பல முயற்சிகள் எடுக்கலாம். உங்களுடைய சின்சியாரிட்டியை பார்த்து உங்களுக்கு இருக்கிற நல்ல பெயரை கெடுக்கிறதுக்காக பலவிதமான புகார்களை கொண்டு போகலாம். பயப்படாதே. ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த பயப்படும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு வேணும். என் தேவன் இந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர். ஏனென்றால் தேவன் என்னுடைய பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக ஒருவனும் எழும்ப முடியாது. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் நடந்துட்டா, ஏதாவது கிறிஸ்தவங்களுக்கு விரோதமான காரியம் நடந்துட்டா உடனே வாட்ஸ்அப்பில் பரவுது, உடனே ஷேர் பண்ணுங்க. ஓ, நாம் ஜெபிக்க வேண்டிய நேரம், ஆபத்து வந்து விட்டதுன்னு ஷேரிங் இருக்கு, ஜெபம் இல்லை. நான் யோசிக்கிறேன், எத்தனை பேர் இந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறவங்க அதுக்காக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஷேர் பண்ணிட்டு யாராவது ஜெபம் பண்ணாங்கன்னு இவங்க போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, முழங்கால் போடுங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்கிறது. எந்த பயம் வந்தாலும் முதல்ல முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். யோசபாத்துக்கு விரோதமாக பல நாட்டு மக்கள், மன்னர்கள் எழும்பி வந்தார்கள். அதை பார்க்கும் பொழுது அவனுக்கு பயமாகத்தான் இருந்தது. பயந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் பயப்படக்கூடிய சூழ்நிலையில என்ன செய்தான் தெரியுமா? தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நிற்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்யறது எனக்கு தெரியல. ஓப்பனா ஜெபம் பண்ண, அடுக்கு மொழியில எல்லாம் ஜெபம் பண்ணல, வசன நடையில எல்லாம் அவன் ஜெபம் பண்ணல, மனசை ஊத்தி ஜெபம் பண்ணான். இன்னைக்கு நம்ம வெளிப்பிரகாரமா 4 பேர் பாராட்டணுங்கிற அளவுல ஒரு வசனத்தை சொல்லி ஒரு அடுக்குமொழியில ஜெபிக்கிற ஜெபம் அல்லங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைத்தனமான ஜெபத்துக்கு என் தேவன் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யோசபாத் ஜெபித்தான், கர்த்தர் அற்புதம் செய்தார். யுத்தம் இல்லாமல் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அநேகருடைய வாழ்க்கையில் இதை சுதந்திரிக்கணும். இந்த சொல்ற வார்த்தையை சுதந்திரிச்சுங்க. ஆண்டவரே, நான் போராடாமலே வெற்றி பெற விரும்புகிறேன், நான் யுத்தம் பண்ணாமலே வெற்றி. யுத்தம் என்றால் எதிரிகள் எழும்புவார்கள், நான் போராட தேவையில்லை. பிரச்சனைகள் வரும், நான் சண்டை போட தேவையில்லை, எனக்காக என் தேவன் யுத்தம் பண்ணுவார். எனவே ஒரு தெளிந்த புத்தி நமக்கு இருக்க வேண்டும். 56ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். 3 காரியங்களை அவன் அறிக்கை செய்கிறான் பாருங்கள். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், அதாவது நான் ஜெபிக்கும் பொழுது, என் சத்துருக்கள்
எனக்கு பின்னிட்டு திரும்புவார்கள். ஏன் ஜெபித்தான் தெரியுமா? சத்துருக்கள் எழும்பினபடியால் தான் அவன் ஜெபித்தான். இன்னைக்கு பிசாசு செய்கிற மிகப்பெரிய உதவி என்னன்னா, உங்களை ஜெபிக்க வைக்கிறது அவன் தான். பிரச்சனை வரும்பொழுது தான் நீங்கள் ஜெபிக்கிறீங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஜெபம் பண்ணுவீங்களா? ஐயோ தோத்திரம், ஆத்திரம், தோத்திரம். சாப்பிடும் போது ஜெபிக்க சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதை கையை வச்சு, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, இது இந்த ஆகாரம் இல்லாத ஏழைகளையும் பரிசுத்தவான்களையும் போஷிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும். அப்படியே கண்ணை மூடிட்டு சோத்திரம் சொல்லிட்டு சாப்பிட்டு. நமக்கு நிறைய ஜெபம் வர மாட்டேங்குது, கேட்டிங்களா? அப்புறம் வயிற்றில் குடலில் ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சாப்பாடு செரிமானமாக எனக்கு உதவி செய்யுங்க டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்க ஆண்டவரே. ஏன் நல்லா இருக்கும் போதே ஒரு தேங்க்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறது ஒரு வியாதி. அதனால தான் சொல்கிறேன், நிறைய பேரை ஜெபிக்க வைக்கிறதே பிசாசு தான். நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஐயோ ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணேன்னா அவன் பின்னிட்டு போவான். தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அப்படின்னு என்ன தெரியுமா? என் பக்கம் இருக்கிறார். தேவன் நீதிமானின் சந்ததியோடு இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. குடிக்கிறவன் பக்கத்தில் போய் நான் உனக்கு துணைன்னு சொல்ல மாட்டார். சூதாடுறவன் பக்கத்தில் போய் நான் உனக்கு துணைன்னு சொல்ல மாட்டார். பாவம் செய்கிறவன் பிஸ்னஸ் வந்து நீ பயப்படாதப்பா உன் பிஸ்னஸ் நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தெய்வம். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஏன் அவன் கூட இருந்தாரு? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடியெல்லாம் அவன் செய்தானா. அவங்களுக்கு தெரியுமா ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன இருக்கு? நீங்க ரட்சிக்கப்படணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு முன்னாடி கீழ்ப்படியணும், ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கர்த்தர் சொல்றார். கீழ்ப்படுகிறீங்களா? ஞானஸ்நானம் எடுக்காம கர்த்தருடைய பந்தி அல்ல தட்டிட்டு எந்திரிச்சு ஓடுறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவே உமக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த இயேசுட்ட வந்து எப்படி என்ன ஆசீர்வதியும் நீங்க கேட்க முடியும்? கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, அதை அல்ல தட்டுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். ஆனா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எப்படி இருப்பார்? என் மாம்சத்தை புசித்து என்னிடத்தில் பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்லிவிட்டாரே. வசனம் எனக்கும் உனக்கும் பங்கு இல்லை என்று சொல்லும் பொழுது நீ எப்படி கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? நான் உங்களை ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்காக இந்த பிரசங்கத்தை பண்ணவில்லை, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் என்பதற்கு தான். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற உறுதி யாருக்கு வரும்? பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய வழிகளிலே நடக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். அவர்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்க உங்க இஷ்டப்படியே வாழ்ந்துட்டு ஒரு ஆபத்துல மட்டும் வந்து ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு அவர் சொல்லுவாரு, உன்னை அறியேன். அப்படித்தானே சொன்னார். அற்புதம் செய்யறவங்களை பார்த்து அப்படித்தான் சொன்னார். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. ஆண்டவர் சொன்னார், அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான். ஏன் பிசாசு வரட்டுறது அக்கிரம செய்கையா? தீர்க்க தரிசனம் சொல்றது அக்கிரம செய்கை இல்லை, தேவ சித்தத்தின்படி செய்யல, சுய பிரபலத்துக்காக சுய விளம்பரத்துக்காக. அதனாலதான் கர்த்தர் அங்க சொல்ற தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். இல்லையா? சத்தமா சொல்லுவோமா? எனவே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாருங்கிற உறுதியை முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கூட கர்த்தர் இருக்காரு? அதுக்காக கர்த்தருக்கு தோத்துறோம். அநேகருடைய கரங்களை பார்க்கிறேன். எப்போ அந்த உறுதியோட வாழணும். கர்த்தர் என் கூட இருக்கார், நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்க போனாலும் என் கூட வர்றார். அந்த உறவுக்குள்ள வாங்க. ஒருவேளை பாவம் அதை தடுத்துக்கிட்டு அன்னைக்கு சீப்போன்னு தூக்கி எறிங்க அந்த பாவத்தை. நீங்களும் மாறுதட்டி சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கார். அவர் பணக்காரன் கூட இருப்பாரா? பெரிய பெரிய முதலாளி கூட இருப்பார்? இல்லை, அவரை விரும்புகிற எல்லாரோடையும் இருப்பார். ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் யாராக இருந்தாலும் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக வாழ விரும்புகிற அத்தனை பேரோடும் கர்த்தர் இருக்கிறார். அப்போ அத்தனை பேர் என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் கூப்பிட்ட நாளிலே, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். சங்கீதம் 62:6 படிக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுவோமா? நான் என்ன செய்யறதில்ல? அதை நம்ம ஊர் பாணியில சொல்லணும். எப்படி சொல்லலாம்?
யாரும் அசைக்க முடியாது. யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. வசனத்துல இருந்து வாசிங்க சிஸ்டர். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. எப்படி 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 யார் அசைக்கப்பட முடியாது? தேவனையே நோக்கி. இல்ல தப்பா வாசிக்கிறீங்க. தொலைக்காட்சி பெட்டியவே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. மொபைல் போனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. டேபையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. தம்பி தப்பா நினைக்காத. லேப்டாப்பையே நோக்கி என் ஆத்மா, ஐயோ இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்மா எங்க அமர்ந்திருக்கு? ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த குட்டிய சோதுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுகளோட கழுத கட்டா குட்டி சோறு, எங்கேயாவது பஸ் ஸ்டாப்பில் அங்கங்கே போய். அதனால தான் சீக்கிரம் பிசாசு ஒன்று அசைக்கிறான். வாசிங்க. என் ஆத்துமா தேவனையே நோக்கி. தேவனையா தேவனையேவா? தேவனையே தேவனையே அப்படின்னு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். டெய்லி காலையில் எந்திரிச்சு காலையில் நான் யாரை தான் பார்ப்பேன்? தேவனையே பார்ப்பேன். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும், அவரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எப்படி சொல்றான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் அசைக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் எப்படி தெரியுமா? அசைக்கப்பட முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த தில் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு ரகசிய பாவம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதனாலதான் அதிகமா அசைக்கப்படுவதில்லை. அப்ப கொஞ்சம் அசைக்க முடியுது. பிசாசு கொஞ்சம் தொட்டு பார்க்கிறான். நிறைய குடும்பங்களை பிசாசு என்ன செய்யறான்? கொஞ்சம் தொட்டு பார்க்கறான், கொஞ்சம் இடம் கொடுக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்துல கொஞ்சம் இடம் கொடுக்கிறோம். தாவீது சொல்றான், நான் அதிகமா அசைக்கப்படுவதில்லை. அப்புறம் வாசிங்க. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இழிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. இங்க வரும்பொழுது அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அதிகமாங்கிற வார்த்தை குறைஞ்சிருச்சு. என்ன தெரியுமா? நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? தேவனையே நோக்கி அமர்ந்து. அந்த என் ஆத்மா, என் ஆத்மாவே, முத வசனத்திலே சொல்லலாம். முத வசனத்தை வாசிங்க. என் ஆத்மாவே தேவனையே நோக்கி, தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். யார்கிட்டயோ சொல்றான், தேவனையே நோக்கி என் ஆத்மா. நான்லாம் எவ்வளவு ஜெபம் பண்றேன் தெரியுமா, நான்லாம் எவ்வளவு பைபிள் வாசிக்கிறேன் தெரியுமான்ட்டு அடுத்தவங்ககிட்ட சொல்றது. அதனாலதான் ஒரு சந்தேகம், கொஞ்சம் அசைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா இப்ப தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்றான், என் ஆத்மாவே, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அடுத்தவங்கள்ட்ட நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன்னு சொல்றது முக்கியம் இல்ல, அடுத்தவங்கள்ட்ட நான் ஆண்டவரை பத்தி என்ன சொல்றேங்கிறது முக்கியம் இல்ல. என் ஆத்மாவோடு நான் பேச வேண்டும். என் மனசாட்சி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிருக்க வேண்டும். இப்ப சொல்ற, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஒரு தீர்மானம் எடு. முதல்ல உன் ஆத்மாட்ட பேசு. அங்கங்க நான் அப்படி தீர்மானம் எடுத்தேன், இப்படி தீர்மானம் எடுத்தேன் அடுத்தவங்ககிட்ட சொல்லாத. உனக்கு நீயே ஒரு தீர்மானம் எடு. தேவனையே நோக்கி அமர்ந்துரு. நான் நம்புகிறது அவராலே வரும். இரண்டாவது ஒரு வார்த்தை, நான் நம்புகிறது அவரால் வரும். வரலாம் என்பதல்ல, வரும். சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை வைத்து. நான் நம்புகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவராலே வரும். தொடர்ந்து வாசிங்க. அவரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. இப்ப ஸ்ட்ராங்கா சொல்றான். தனக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் இனி கொஞ்சம் கூட பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ரொம்ப பரிசுத்தம் பேசக்கூடியவங்க எப்போ பார்த்தாலும் சோத்திரம் சோத்திரம்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் வீட்டில் தொலைக்காட்சியில் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களை என்ன பண்ணுறது? ஏன்னா பிசாசு கொஞ்சம் என்ன செய்வான் அந்த குடும்பத்தில், பாஸ்டர் அவங்க ரட்சிக்கப்படலை, இவங்க ரட்சிக்கப்படல, அந்த மனுக்கா ஜெபம் பண்ணுங்க, இந்த மனுக்கா ஜெபம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அங்கே சினிமா ஓடுறதுனால கொஞ்சம் அசைச்சு பார்க்குறான். ஆனால் நீங்கள் சொல்லணும், அவரையே நோக்கி அமர்ந்திருப்பேன். ஆமாம். 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் 19 29 வரைக்கும் வசனத்தை வாசிக்க வேண்டாம். அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன், என்ன கவனிங்க. தாவீதை பிடிப்பதற்காக சவுல் வளைந்து கொண்டான். புரியுதா? அந்த சம்பவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? தாவீதை பிடிப்பதற்காக சவுல் அவனை வளைந்து கொண்டான். அந்த சீப்பூரார் சொல்றாங்க,
தாவீது இங்கே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி கொடுக்க எங்களால் முடியும். வசனம் அப்படி தான் சொல்கிறது. 20ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் அவனை பிடித்து கொடுக்க எங்களால் ஆகும் என்று சொல்கிறார்கள். 26ஆம் வசனத்தில் தப்புறதுக்கு வழி இல்லாமல் அவனை வளைந்து கொண்டான். இப்போ சொல்லுங்கள், இந்த சூழ்நிலை பயப்படக்கூடிய சூழ்நிலையா, பயம் இல்லாத சூழ்நிலையா? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் எந்த பக்கம் பார்த்தாலும் அதுதான் தெரியுது, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பிரச்சனை, தப்பிக்க வழி இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தாவீது இருக்கிறார். அப்போ நடந்தது என்ன தெரியுமா? அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து சவுல்கிட்ட சொல்கிறான், வாசிங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். நல்ல கவனிங்க. இப்போ தப்பிக்க வழி இல்லைன்னு சொல்லும் பொழுது தாவீது ஏற்கனவே அனுபவம் உள்ளவன். நான் அசைக்கப்படுவது இல்லை, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இந்த அனுபவத்தை பாருங்க. இனி இந்த தாவீதை யாரும் காப்பாற்ற முடியாது. நீ என்னதான் ஏசு ஏசுன்னு சொன்னாலும், ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னாலும், அந்த ஆண்டவன் கூட உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு உன் எதிரி சொல்லலாம். அந்த சூழ்நிலையில் இவன் மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணியிருப்பான், தந்தி அடிச்சிருப்பான். தந்தி ஜெபம் எத்தனை பேருக்கு தெரியும்? தந்தி ஜெபம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஆபத்து வரும்பொழுது உட்காந்து, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னியும், இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னா உட்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறதில்ல. ஒரு ஆபத்து வந்தமே ஆண்டவரே அப்படின்னு அதில் 1000 அர்த்தத்தை அவர் அறிவார். அதான் தந்தி ஜெபம். அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ கர்த்தரோடு நடந்தேன்னா அளப்புற ஜெபம் இல்லைங்க, ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே ஓடி வருவார். இன்னைக்கு நிறைய நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன் பாஸ்டர், நானும் மாச கணக்கில் ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை. ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம் செய்கிற தேவன். நீ 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் ஜெபம் பண்ணியும் பதில் கிடைக்காட்டா உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இனி தப்பிக்க வழியிலன்னு அந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டான். ஆனால் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணியிருப்பான். இப்போ ஒரு நியூஸ் வருது, என்னது? பெலிஸ்தர் தேசத்து மேல் படையெடுத்துட்டாங்க. உடனே தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி, அதான் பின்னிட்டு திரும்புறது. யார் உனக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்களோ அவர்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பி உன்னை விடுவிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை, கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இயக்கங்களை சார்ந்த ஒரு கட்சி அப்பொழுதும் அரசாண்டு கொண்டிருந்தது. புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்மஸ் நாளிலே வட இந்தியாவிலே பல பகுதிகளிலே ஒரே நாளிலே கிறிஸ்மஸ் அன்றைக்கு அனைத்து சபைகளுக்குள்ளும் சென்று கலாட்டா பண்ண வேண்டும், அந்த ஆராதனைக்குள்ளே புகுந்து வெட்டி கொள்ள வேண்டும் என்று அந்த இயக்கம் சார்ந்த கட்சியினுடையவர்கள் தீர்மானம் பண்ணியிருந்தார்கள். இது எப்படியோ லீக் ஆகிவிட்டது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் பயந்தார்கள், ஜெபித்தார்கள். அவர்கள் எந்த தேதியை குறித்து அந்த தேதியில் கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்களோ அதற்கு முந்தின நாள் சில தீவிரவாதிகள் நம்ம ஏர் இந்தியாவை ஹைஜாக் பண்ணி நேர கந்தஹாருக்கு கொண்டு போயிட்டான். இப்போ முழு தேசத்துடைய கவனம் எங்க போயிடுச்சு? கிறிஸ்தவனை பத்தி கவலைப்பட ஒருத்தன். சொல்லுவோமா? இவ்வளவுதான் நான் கைதட்டு. என் தேவன் பின்னிட்டு திரும்ப பண்ண என் தேவன் வல்லவராக இருக்கிறார். எனவே பயம் வரும் பொழுது ஒரு தெளிந்த புத்தி. இப்போ புரியுதா? தெளிந்த புத்தி எதுக்குன்னு? மன தெளிவு வேணும், பதஷ்டம் அடையக்கூடாது. தேவனுடைய பாதத்தில் அமருங்க, அவற்றை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, எடுத்து சொல்லுங்க. சில நேரத்தில் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த சாட்சி சொல்கிற நேரத்தில் ஒன்றுன்னா போனது வந்தது, பஸ் ஏறினது இறங்குனது படுத்தது, இதெல்லாம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி இருந்துச்சு, கர்த்தர் இப்படி செய்தார், அவ்வளோதான், தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஆண்டவரேன்னு சொன்னால் போதும், அவர் புரிஞ்சுக்குவார். சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். பயம் வரும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுவோமா? 2வது, சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கான். முதலாவது, நமக்கு பயப்படுகிற சூழ்நிலை வரும் பொழுது தெளிந்த புத்தி தேவை. 2வதாக, சத்துரு நம்மை விழுங்க பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் கடிக்க பார்க்கலங்க, என்ன செய்யறான்? ஏன்னா அவன் பல்ல பிடிங்கிட்டார். கர்த்தர் கல்வாரி சிலுவையில் பல்ல பிடிங்கிட்டார். இப்போ விழுங்க பார்க்குறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பிசாசு எப்படி நம்ம நம்மளை விழுங்குறான்? நம்ம நேரத்தெல்லாம் விழுங்குறான். சும்மா சாதாரணமாக அப்படி ஃபோன் எடுக்கிறோம்,
நான் இப்போ சமீபத்தில் இந்த பிரசங்கத்தை எடுக்கும் பொழுது நேற்று தான் இந்த செய்தியை என் கைக்கு கிடச்சிது. நேற்று வரைக்கும் அணத்திக்கிட்டே இருந்த ஆண்டவரே செய்தி இல்லையே, என்ன செய்தியை கொடுக்குறது, பழைய டைரியெல்லாம் திருப்பி பார்க்குறேன். ஐயோ இந்த வாரம் தப்பிச்சாகணுமே, எப்படியாவது ஜனங்களுக்கு செய்தி கொடுக்கணுமே. ஆண்டவர் அமைதியாக இருந்தார். எல்லா டைரியும் திருப்பி பார்க்குறேன். சோத்திரம். என்னுடைய பழைய செய்தியெல்லாம் போட்டு பார்க்குறேன். நல்ல செய்தி இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லிடலான்ட்டு டிவியில் போட்டு பழைய சீடியெல்லாம் போட்டு பார்க்குறேன். ஒன்றையும் கர்த்தர் கிரியை செய்யலை. என்ன பண்ணுறது ஆண்டவரே? சும்மா பைக்கில் போய்கிட்டு இருக்கும் போதில் கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தார். தெளிந்த புத்தி தேவை. இப்போ என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என் ஜனங்களுக்கு சொல்லு. இப்போ உள்ள ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பதில் சொல்கிறேங்கிறத சொல்லு. ஒரு தெளிந்த புத்தி. அப்போ தான் என் புத்தி தெளிஞ்சது. பழைய டைரியெல்லாம் வர வச்சேன். வேணா போய் பாருங்கள், பழைய காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த நான் டிவியில் பேசின செய்திகள்லாம், அதுலேயும் நல்ல செய்திகள்லாம் இருக்குது, அதையும் கொடுப்பேன். ஆனால் தப்பிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடாது, கர்த்தர் சொன்னால் கொடுக்கணும். இந்த செய்தி எடுக்கும் பொழுது நான் என்ன ஆராய்ச்சி பார்த்தேன், இந்த அம்மா எப்போ சீரியஸாக இருக்காங்கன்னு சொன்னாங்களோ அதுலேருந்து என் மொபைலில் சன் நியூஸ் லைவ் தான். எப்போ என்ன சீரியஸாக இருக்குது பார்ப்போம். நைட்டும் பகலும் நியூஸு, பாலிமர் லைவ் நியூஸு, இந்த சன் நியூஸ் லைவ் நியூஸ், இதே மாறி அது தொடர்பாக என்னென்ன வரும் அதையே பார்த்துட்டு நைட்டு 12 மணி வரைக்கும். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், சாத்தான் என்னை எப்படி விழுங்குறான், நேரத்தை விழுங்குறான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம நேரத்தை பல விதங்களில் அவன் விழுங்குறான். நம்ம நேரம் பொன்னானது, கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய காரியங்கள். இப்படி நம்ம இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு கண்ணில் பார்க்கக்கூடிய காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம சொந்த மூளையில் யோசிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சு போகுது. எத்தனை பேருக்கு புரியுது? யாரோ ஒருத்தன் போட்ட அந்த ப்ரோக்ராமை பார்க்க ரசிகர்களாக மாறுறோம், சாதனையாளர்களாக மாறுறதில்லை. கர்த்தர் நம்மளை ரசிகர்களாக மாற்ற விரும்பலை, சாதனையாளர்களாக மாற்ற விரும்பலை. விழுங்க பார்க்குறேன். ஒன்று சொல்கிறேன், நட்சத்திரத்தை போல ஜொலித்த எத்தனையோ ஊழியக்காரங்களை பிசாசு ஒழுங்கி போட்டான். இருக்கிற இடம் தெரியலை. ஒன்று பெருமை, இல்லாட்டி மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இது மூன்றுலையும் ஊழியக்காரர்கள் விழுந்து போகிறார்கள். ஏன்? அளவுக்கு மிஞ்சிய வருமானம். அதை செலவழிப்பதற்கு வழி தெரியாமல் தனக்கு என்று வைத்துக் கொள்ளுகிறபடினா எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு அவுட்புட் ஊழியம் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? நம்ம சபையில் பணத்தை சேர்த்து வச்சு அழகு பார்க்குற இதே கிடையாது. ஸ்தோத்திரம். விழுங்குகிற காரியம் என்பது என்ன தெரியுமா? உயிர் இருக்கும், ஆனால் செயல்படாமல் இருப்போம். அப்படி யாராவது இருந்தாங்களா? யோனா மீன் வைத்துக்குள்ள 3 நாள் இருந்தான், உயிரோட தான் இருந்தான், ஆனால் ஒன்றும் செயல்படும். இன்றைக்கி விசுவாசிகள் உயிரோடு தான் இருக்காங்க, ஆண்டவருக்காக ஒன்றும் செயல்படுறது. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்தில் பிசாசு விழுங்கி போட்டிருக்கான், ஏதோ ஒரு காரியத்தில் பிசாசு விழுங்கிட்டான். அதனால் உயிர் இருக்குது, ஆனால் செயல்பட முடியலை. இதில் ஒரு தெளிந்த புத்தி தேவை. பிசாசு இதில் ஏதாவது என்னை வஞ்சிக்க பார்க்குறானா, இந்த காரியத்தில் பிசாசு ஏதாவது கிரியை செய்கிறானா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். என் வாழ்க்கையில் பிசாசு எந்தெந்த விதத்தில் கிரியை செய்கிறாங்கிறத நான் எப்போ அறிய முடியும்? நான் ஜெபத்தில் உட்காரும் பொழுது மகனே ஜாக்கிரதை, இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாரு, இந்த காரியத்தில் இவங்கள்ட்ட ஜாக்கிரதையாரு, அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாரு, இதில் ஒரு ஜாக்கிரதையாரு, இப்படிலாம் கர்த்தர் சொல்லும் பொழுது நான் விழித்துக் கொள்கிறேன். இல்லாவிட்டால் பிசாசு அந்த காரியத்தில் என்னை விழுங்கி போடுவார். அப்போ தேவ பிள்ளைகள் பிசாசு விழுங்காமல் இருக்கனா, வாலிபர்களே, உங்கள் மொபைல் உங்களை விழுங்கிக்கிட்டு இருக்கு, உங்கள் வாட்ஸ்அப் உங்களை விழுங்குது, ஃபேஸ்புக் உங்களை விழுங்கிக்கிட்டு இருக்கு, உங்கள் நேரத்தெல்லாம் விழுங்குது, உங்கள் திறமை தாளந்து எல்லாத்தையும் கர்த்தருக்காக பயன்படுத்த முடியாமல் இந்த மொபைல் ஃபோன் உங்களை விழுங்கி கொண்டு இருக்கிறது. டிவி முன்னாடி உட்கார்றீங்க, உங்கள் நேரத்தெல்லாம் அது விழுங்கிக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். எனவேதான் வேதம் சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ஆருங்க. ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்க, எவனா யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சமயம் பார்த்து விழுங்குவதற்கு வகை தேடுவான். ஆனால் கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையும் பயப்பட தேவையில்லை. ஆமென் சொல்லுவோமா? 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்ப சொல்லுங்க, இயேசு எங்க இருக்கார்? இயேசு எங்க இருக்கார்? எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், எங்க இருக்காரு? சரி, பரிசுத்த, நீங்க தியாலஜி படியெல்லாம் யோசிக்க வேண்டாம், விசுவாசத்தின்படி சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் தானே இருக்காரு. இயேசு இப்போ பிதாவுடைய வலது வருஷத்தில் இருக்காருன்ட்டு நீங்கள் இங்கே இறையியல் யோசிக்க வேண்டாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேரும் ஒரே தேவன் தான். ஆமென். சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறோம். திரியேக தேவன் ஒரே தேவன்.
அவர் எனக்குள் இருக்கிறார். இப்ப எனக்குள்ளதான் பிசாசு தன்னுடைய கிரியை செய்ய பார்க்கிறான். இப்ப எனக்குள்ள இயேசு இருப்பது உண்மையானால் அவருடைய மிக முக்கியமான வேலை என்ன? இந்த பிசாசுடைய கிரிகளை அழிப்பது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, எப்படி நம்மளை வஞ்சிக்கிறான்னா, இயேசு என் கூட தான் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு பிசாசுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு இருப்பது உண்மையானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போடுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். இன்னைக்கு என்ன நடக்குது? ஐயோ பாசு, பிசாசு பிசாசு கண்டு ஓடுறாங்க. ஸ்கேவானுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்களாம்? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துறோன்னு சொன்னமே, அந்த பிசாசு என்ன சொல்லுச்சு? பவுலையும் தெரியும், இயேசுவும் தெரியும். நீ யாரான்ட்டு என்ன செஞ்ச? எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருச்சு. நிர்வாணமாகி ஓடினானா. இந்த நிர்வாணம் என்பதை ஆவிக்குரிய ஜீவியத்தில் உனக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் உருகிடுவான், நிர்வாணமாக்கி போட்டு விடுவான். எனவே தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்க மட்டும்தான் பிசாசை எதிர்க்க முடியும். எனவே தான் அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் யாக்கோபின் மூலமாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, பிசாசு உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, அவன் சொல்லுவான், நீ பேசுறதெல்லாம் பேசு, நீ ஏன் ஆழ்த்தா அப்படிமா. கேட்டீங்களா? சில நேரத்தில் அப்பாவுக்கு முன்னாடி நின்று சில பிள்ளைங்க கோவத்தில் ஆய் ஆய் ஓய் ஓய்னு கத்தும். அப்பா சிரிச்சுட்டே இருப்பார். ஏன்னா என்னதான் கத்தினாலும் அந்த பிள்ளை யார் பிள்ளைதான்? சொல்லுங்களேன். பார்த்துறீங்களா? சின்ன பிள்ளைங்க ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும்போது அப்பா நெஞ்சில் போய் குத்தும், உட்கார விளையாடும், போயின்னு சொல்லும். அதையும் சந்தோஷமாக நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. என் பிள்ளை என்ன டேன்னு கூப்பிடுது அப்படின்லாம் சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு டேன்னு தான் கூப்பிடும். அப்போ தான் வந்து பாஸ்டர் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். ஒழுங்கா சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி நீங்களும் முன்மாதிரியாக இருங்க. கேட்டிங்களா? இப்போ குத்துறப்ப நெஞ்சில் ஏறி உதைக்கிறப்ப இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அது என் பிள்ளை. நீங்களும் அப்படிதான் முழங்கால் போட்டு, பிசாசு என் குடும்பத்தில் வியாதியை கொண்டு வருகிறாயா, என் குடும்பத்தில் போராட்டத்தை கொண்டு வரா, உன்னை இயேசு நாமத்தில் துரத்துகிறேன். அவன் சிரிப்பான். குத்துற வரைக்கும் குத்து, என்ன இருந்தாலும் நீ என் பிள்ளை தானே. நான் விளையாட்டுக்கு சொன்னாலும் சீரியஸாக யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசை எதிர்க்கவே முடியாது. அவனுக்கு நம்முடைய வண்டவாளை எல்லாமே தெரியும். நம்ம யார், என்ன, நம்முடைய பின்னணி என்ன, அரசாங்கத்துக்கு தெரியாதெல்லாம் அவனுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? உங்கள் மனைவிக்கு தெரியாதெல்லாம் அவனுக்கு தெரியும். உங்கள் புருஷனுக்கு தெரியாதெல்லாம் அவனுக்கு தெரியும். உங்கள் பெற்றோருக்கு தெரியாதெல்லாம் அவனுக்கு தெரியும். சொல்லுவான், இந்த தேதியில் இந்த இடத்துல இப்படி நடந்தியே, காட்டட்டா, படம் காட்டட்டா அப்படிமா. அச்சோ, அப்போ தான் பேரம் பேசுவாங்க. இப்போ நடக்குது பார்த்தீங்களா அரசியல் வட்டாரத்தில் பேரம் பேசுறது அந்த மாதிரி. சரி, என்ன ஒன்றும் செஞ்சிடாத, என்ன செய்யணும், நீ என்னை பற்றி ரொம்ப டச் பண்ணாத. சரி, எல்லாம் பிசாசை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. இவர் மட்டும் அமைதியாக இருப்பார். ஏன்னா உடன்படிக்கை அங்கே அவரோட உடன்படிக்கை. ஏன்னா இவருடைய ரகசியம் அங்கே இருக்குது. போய் நேரம் என்ன உடன்படிக்கை அவன் பண்ணியிருந்தாலும், எதை சொல்லி த்ரெட்டன் பண்ணாலும் நேரம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சது உண்மைதான், அவன் என்னை வஞ்சிக்க பார்க்குறான், என்னை மிரட்டுறான், உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொன்னால் வாடாமான்னு சொல்லி ரத்தத்தால் கழுவாரு. இப்போ போய் சொல்லணும், பிசாசே இனி உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் ஓடி போயிடுவான். சாத்தானோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவனை எதிர்க்க முடியாது. கூட்டணியை விட்டு வெளியே வாங்க, கர்த்தரோட சிங்கிள் மெஜாரிட்டியாக இருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உலகத்தில் இருக்கிறவனி உங்களில் இருக்கிறவர். மூன்றாவதாக நம்முடைய தேசத்தில் திடுக்கிடக்கூடிய காரியம் என்ன? பொருளாதார நெருக்கடி. பேங்க் போனால் பணம் எடுக்க முடியல. கேட்டிங்களா? பணப்பிரச்சனை. இந்த பணப்பிரச்சனையில் என்ன செய்யணும்? இதில் ஒரு தெளிவு வரும். ஐயோ இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. நான் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் நீங்கள் ஆனால் இன்றைக்கி சிங்கக்குட்டியே நல்லா இருக்கு. எம்எல்ஏ மகன், எம்பி மகன், அவன்லாம் நல்லா இருக்கான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அதை விட நல்லா இருக்கணும். சிங்கக்குட்டியை தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னா, பெரிய பெரிய பண முதலைகள்லாம் அவன் நல்லா தான் இருக்கான். கஷ்டப்படுறது ஜனங்கள் தான். ஆனால் தேவ பிள்ளைய உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும், நான் ராஜாவுடைய பிள்ளை. ஆமென். சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கும் பொழுதுதான் தேவனுடைய அற்புத கரத்தை நாம் அனுபவிக்க முடியும். 17 நாளில் உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன்கிறார். 9ஆம் வசனத்துல உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு. ஏன்? தேசத்துல பஞ்சம்.
அதே எளியா தான் சொல்றான், என்னுடைய வாக்கின்படியே அன்றி தேசத்திலே 3 வருஷம் என்ன செய்யாது, மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். நேர ஆத்தோரத்தில் போய் உட்காந்துட்டான். கேரித்தா ட்ரண்டையிலே போய் உட்காந்துட்டான். ஆண்டவர் சொன்னாரு, அங்க போய் உட்காரு, உன்னை போஷிக்கிறதுக்கு காகங்களுக்கு கட்டளை இடுவேன். அந்த தண்ணியும் வத்தி போச்சு. இன்னும் பஞ்சம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் பஞ்சம் பசியில் கிடக்காங்க. பிள்ளைய சமைச்சு சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான பஞ்சம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இனி இங்கே உட்காராத, காக்கா வராது, நேர எங்கே போ, சீதோனில் இருக்க அந்த ராஜாவுடைய வீட்டுக்கு போன்னு சொல்ல, ஒரு ஏழை விதவை வீட்டுக்கு போ. நமக்கு ஒன்றும் புரியல. காக்கா பிடுங்கி திங்கும். ஏழைகள், பணம் இல்லாதவங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆண்டுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாது. ஆமென், அல்லேலூயா. நீங்க இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், எப்படியோ நடக்கும். உங்களுக்கு காரியம் நடந்தா போதும், கேள்வி கேட்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், இறைச்சி வேணும்னு கத்துறாங்க. இவன் சொல்றான், எங்க போறது? நம்ம வீட்லையும் பிள்ளைங்க அப்படிதான். இன்னைக்கும் காய்தானா, இறைச்சி இல்லையா, ஏய் சம்பளம் எல்லாம் குறைஞ்சு போச்சு, பணம் எடுக்க முடியல, 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, எனக்கு வேண்டாம். இந்த இறைச்சியிலேயே உயிரை விடுற ஆட்கள் இருக்காங்க. இறைச்சி இல்லாட்டி ஐயோ, அதான் உடம்பு பூரா இருக்குதே. இந்த இறைச்சியில் என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆமென். சரி சாப்பிடுங்க, சாப்பிட்டு நல்லா இருங்க. சில நினைக்கக்கூடாது, போகும்போதில் வாங்கிட்டு போகலான்னு நினச்சா அந்த மனுஷன் காரியத்தையே கெடுக்கிறாரு. நல்லா சாப்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த ஜனங்கள் இச்சை உள்ளவர்களானார்கள்னு பைபிளில் போட்டிருக்கு. இறைச்சி சாப்பிட்றது தப்பு இல்லை, இறைச்சி இருந்தால் தான் இறங்குன்னா அது இச்சை. ஆமீன் சொல்லுவோமா? அது இச்சை. வனாந்தரத்தில் அவர்கள் இச்சை உள்ளவர்களாகி எங்களுக்கு இறைச்சி வேணும், இறைச்சி வேணும். இவன் சொல்லலாம், இத்தனை பேருக்கு நான் எங்கே போகிறது? இத்தனை பேருக்கு நம்ம ஊரில் 4 பேருக்கு 1/4 கிலோ 1/2 கிலோ மட்டன் வாங்கினா கூட ஒரு 4 கெஸ்ட்டு வந்துட்டா கொஞ்சம் உருளைக்கிழங்கு உள்ளே போட்டுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். அங்கே என்னத்தை பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாரும் காடை வேணும், ஒரே கோரஸில் பாடுறான், திரும்ப திரும்ப மாறி மாறி பாடுறான், எனக்கு இறைச்சி, எனக்கு இறைச்சி, எனக்கு இறைச்சி. போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கை குறுகி போகலை. ஆமென், ஆமீன் சொல்லுவோமா? நீ ஏன்பா தலையில் அடிச்சுட்டு உட்கார்ற? சகோதரர்களே, சில நேரத்தில் நானும் இந்த தப்பு பண்ணுறேன். ஏதாவது வீட்டில் தேவைகள், ஐயோ பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு யோசனை வரும். ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசிப்பேன், நம்ம ஏன் தலையில் அடிக்கணும், அவர் இருக்கார். இந்த சூழ்நிலையில் பணப்பிரச்சனை இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? காக்கா மூலமாகவும் போஷிப்பார், விதவை மூலமாகவும் போஷிப்பார். யார் மூலமாக? நான் என் மூளையில் நான் சிந்திக்க தேவையில்லை. மோசே கேட்டால் எப்படி வரும், எங்கேருந்து வரும்? நீ ஏன் சுற்றிலும் பார்க்குற, மேலே பாரு. ஏடிஎம் போய் எல்லா ஏடிஎம்மும் பூட்டி கிடக்கு. கேட்டிங்களா? எல்லா ஏடிஎம் பூட்டி கிடக்கு. எங்கே தான் பணம் வருது? எந்த நேரத்தில் போட வேண்டிய பணத்தெல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்கு கடத்திட்டானுங்க. அதனால தான் ஏடிஎம்மில் பணம் இல்லை. தேவையான பணம் அச்சடிச்சாச்சு, ஆனால் அதெல்லாம் பெரிய பெரிய பதுக்கல் பேர் வழிகளுக்கு போயிடுச்சு. அதனால மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒன்று, தாவீது ராஜாவாக இருந்தாலும் ஒன்று சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 78:25 வாசியுங்கள். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். கவனிங்க, தூதர்கள் எங்க இருக்காங்க? வானத்திலே, பரலோகத்திலே? வானமண்டலத்தில் பிசாசு தான் உலாவிக்கிட்டு இருக்கு. தூதர்கள் எங்க இருக்காங்க? பரலோகத்தில் இருக்காங்க. பரலோகத்தில் சாப்பாடு இருக்கா? புசிப்பும் குடிப்பும் பரலோக ராஜ்யத்தில் இல்லைன்னு போட்டிருக்கு. அப்புறம் தூதர்களுடைய அப்பம், அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணவே வேண்டாம், வசனத்தை சின்ன பிள்ளை மாதிரி விசுவாசிப்போம். கேட்டீங்களா? தூதர்களுடைய அப்பம் போட்டிருக்கு. அப்பம் என்னென்னது? சாப்பிட்றது. இதுக்கு ஆவிக்குரிய வியாக்கியானங்களோ அது வசனம் அப்படின்னா சொல்ல வேண்டாம். எழுத்தின்படியே தூதர்களுடைய அப்பத்தை மனிதன் சாப்பிட்டான். அப்போ தூதர்களுக்கு ஒரு அப்பத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அது எப்படி என்னங்கிற விஷயம் நமக்கு தெரிய வேண்டாம், ஆனால் இருக்கு. அல்ல கவனிங்க, இவர்கள் ஆசைப்பட்டது இடையில இந்த அப்பத்தெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போய் எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்டப்போ தான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். ஆனால் முதல்ல எகிப்தை விட்டு வெளியே வரும்போது என்ன சாப்பிடுவோன்னே தெரியல. இன்னைக்கு இருக்க நம்ம நிலைமை தான். ஏடிஎம் மிஷினும் கிடையாது, எந்த மிஷினும் கிடையாது, கையில் பணம் இருக்குது ஆனால் சாப்பிட வழி இல்லை, மளிகை ஜாமான் இல்லை, பொண்ணு வெள்ளி ஏராளம் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற அதே பொருளாதார பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை எனக்கு வந்தது. அப்போ ஆண்டவர் எந்த ஆகாரத்தை கொடுத்தாரு? தூதர்களுடைய அப்பத்தை. அப்போ என்ன தெரியுமா?
நீங்கள் சுற்றி முற்றி பார்ப்பாங்க, ஏதாவது அங்கே பேரிச்ச மரம் இருக்குதா, மரம் இருக்குதா, மாமரம் இருக்குதா, ஆரஞ்சு பழம் இருக்குதா, ஏதாவது பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய சோர்ஸஸை தான் நீங்கள் தேடுவீங்க. ஆனால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸை நீங்கள் மறந்தே போகிறீங்க. தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். இதில் 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தூதர்களுடைய அப்பத்தை இதுவரைக்கும் இவங்க பார்த்தது கிடையாது. ஆமென். 2வது, அவர்கள் ருசித்தது கிடையாது, அவர்கள் புசித்தது கிடையாது. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வரும் பொழுது இதுவரை அனுபவித்திராத, ருசித்திராத, பார்த்திராத ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்ல கவனிங்க, அரசாங்கம் ஏடிஎம்முக்கு பணம் அனுப்பாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆசீர்வாதத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புத்தகத்தில் வாசித்த ஊழியத்துக்கு போன ஒரு குழுவினர் பல நாட்கள் நடந்து மலைப்பிரதேசத்தில் ஊழியம் செய்து ஒரு குறிப்பிட்ட நாளில் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் பல நாட்கள் சாப்பிடாமல் நடந்திருக்கிறார்கள். அன்றைக்கு இரவு படுக்கும்போது சொன்னார்களாம், ஆண்டவரே, இதற்கு மேல் எங்களால் நடக்க முடியாது, சாப்பாடு இல்லை, இந்த மலையில் எங்கேருந்து எங்களுக்கு சாப்பாடு வரும் என்று தெரியவில்லை, எனவே எங்களுக்கு இதற்கு மேல் போக முடியாது என்று சொல்லி அன்று இரவு அந்த மலையில் படுத்து விட்டார்களாம். இரவில் அவர்கள் ஒரு விருந்தில் உட்கார்ந்து சாப்பிடுவது போல கனவு கண்டார்கள். அல்ல கவனிங்க, ராத்திரியில் யாரும் வந்து பரிமாறலை, கனவு கண்டாங்க. காலையில் எந்திரிச்சா எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சிருக்கு, எல்லாருக்கும் ஒரு திருப்தி, நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு ஏப்ப விட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. புது தெம்பு, நடந்து ஊழியத்துக்கு போயிட்டாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் அற்புதங்களை செய்ய, நீ அறியாத விதத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். இவர்கள் ருசித்திராத, பார்த்திராத, அனுபவித்திராத விதத்தில் தேவன் இவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசியுங்கள். ரோமர் 4:17 வாசியுங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். யாரு? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாகிய தேவன். உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ அதை இருக்கிறது போல அழைக்கிறவன் ஆண்டவர். அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், கலங்க தேவையில்லை. முதலாவது, உங்க வாழ்க்கையில் பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது தெளிந்த புத்தியாயிருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, நமக்கு ஆயுத்தம் பண்ணுவார். 2வதாக, சத்துரு உங்களை விழுங்க பார்க்கும் பொழுது தெளிந்த புத்தியாயிருங்கள். அவனோடு உடன்படிக்க வேண்டாம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவனை ஜெயிக்க முடியும். அதில் நான் ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுங்கிற தெளிந்த புத்தி வரட்டும். 3வதாக, பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறவர், நான் அறியாத வழியில் என்னை நடத்துவார், எனக்காக ஒரு வழியை திறப்பார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். 4வதாக, கடைசியாக ஸ்தோத்திரம், அசைக்க முடியாதவர்கள் என்று நாம் நினைத்தவர்கள் எல்லாம், அல்லது இவர்கள் தான் நமக்கு உதவி என்று நினைத்தவர்கள் எல்லாம் நம்மை விட்டு போகும் பொழுது, கடந்த திங்கட்கிழமை இரவில் நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். நமக்கு பாதிப்பு இருக்கோ இல்லையோ, அவரை நம்பி பிழைத்தவர்களுக்கு பாதிப்பு உண்டு. அநேக மக்கள் உண்மையிலே அழுதார்கள், சிலர் அழுவது போல நடித்தார்கள். அநேக மக்கள் மார்பில் அடித்துக் கொண்டார்கள், உண்மையிலே பாசம் உள்ளவர்கள். இனி நாங்கள் யாற்ற போவோம், இனி யார் எங்களுக்கு உதவி செய்வா என்று கேட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்பி இருந்த நம்பிக்கை அசைந்து போய்விட்டது. தேவ பிள்ளையே, நீ எதை நம்பி இருக்கிறாயோ அந்த காரியம் உலகத்தில் இல்லாமல் போகலாம், ஆனால் தேவன் இருக்கிறார். சில நேரத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்பெனியினுடைய சூழ்நிலையை பார்த்தா ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்கும். ஐயோ, வர வர நிலைமை ரொம்ப மோசமாக போகுதே, என்ன பண்ணுவோம்? கவலைப்படாத. மனிதர்கள் இருக்கலாம், போகலாம், உதவி செய்கிறவர்கள் இருக்கலாம், போகலாம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு கடந்து போகவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த மரணத்தை குறித்த ஒரு தெளிவு தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்க்கிறார். ஏன் அப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார்? இந்த உசியா ராஜா தேசத்திலே நல்ல காரியத்தை செய்தவன், ஊழியர்களுக்கு சலுகைகளை கொடுத்தவன், ஆண்டவருடைய காரியத்திலே அதி தீவிரமாக ஈடுபட்டவன் தான் இந்த உசியா. ஆனால் அவன் திடீரென்று மரித்து போய்விட்டான்.
ஒரே வேதனை. ஐயோ, எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ராஜா செத்துட்டானே, இனி யாற்ற போகிறது, என்ன செய்யறதுன்னு சொல்லி இந்த உலகத்தில் அனித்தியமான ஒரு ஜீவனை உடைய ஒரு மனிதன், அவன் செத்த உடனே தேசமே கலங்கிட்டு, இனி யாரிடத்தில் போவோம், இனி வரக்கூடிய ராஜா எப்படி இருப்பானோ. ஏனென்றால் இஸ்ரவேலிலே ஒரு ராஜா நல்லா இருப்பான், அடுத்தவன் தேவனுக்கு பொல்லாத, தேவனுக்குரிய பார்வைக்கு பொல்லாத செய்வான். அப்புறம் அவன் மகன் எழும்பி ஆண்டவருக்குடைய கர்த்தருடைய பார்வைக்கு நலமான காரியத்தை செய்வான். இதுதான் வேதத்தில் நாம் படிக்கிற காரியம். எனவே ஒரு நல்ல ராஜா செத்த உடனே ஐயோ இனி யாரிடத்தில் போவோம் என்று ஊழியக்காரன் கூட கவலைப்பட்டான். ஆனால் அந்த நேரத்தில் தான் சொல்றாரு, இந்த சிங்காசனத்தில் உட்கார்றவங்க நிரந்தரம் இல்லை, பரலோகத்தை பாரு, அங்கே ஒரு சிங்காசனம் இருக்கு, அங்கே நான் உட்கார்ந்துருக்கிற சிங்காசனத்தில் என்ன மாத்திரக்கு ஆள் கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். ஐயோ, எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தா, எங்கள் அண்ணன் மட்டும் இருந்திருந்தா, எங்கள் மாமா மட்டும் இருந்திருந்தா, அவங்க தான் இல்லையே. ஆனால் இருக்கிறவரை நினைத்துப்பார். இல்லாதவர்களை நினைத்து நினைத்து ஏங்கி வாழ்வதை விட்டுவிட்டு இருக்கிற தெய்வத்தோடு சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இந்த காரியத்தை குறித்த சில சத்தியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் வாசிக்கிற வசனம் ரொம்ப முக்கியமானது. பிரசங்கி 4:8. ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதில்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. இன்னைக்கு சொத்துக்கு போட்டி போடுறானு, சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு? பணம் ஒரு நாள் உங்களை காப்பாற்றாது. ஆமென். பணம் ஒரு நாள் உங்களை காப்பாற்றாது. ஆனால் பணம் 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 பணம்ட்டு என்ன செய்கிறோம்? ஓடுறோம். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பிரசங்கி 5:11. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். 15ஆம் வசனம், தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமாகவே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. தன்னுடைய ரவுடித்தனத்தினால் அநேகரை காப்பாற்றலாம், ஆனால் ஒரு ரவுடியை, அந்த ரவுடித்தனம் அவனை காப்பாற்றாது. துன்மார்க்கத்தினால் துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்க முடியாது. மரணம் நிச்சயம். யாராயிருந்தாலும் ஒரு நாள் மரித்துத்தான் ஆக வேண்டும். அந்த நாளை நீங்கள் விரும்பாவிட்டாலும் அந்த நாள் வந்துதான் தீரும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், மரணத்துக்கு பின்பு நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த மரணம் வரை நான் எப்படி வாழ்கிறேன்? எல்லாருக்கும் மரணம் வரும், உண்மைதான். என் மரண நாளை குறித்து நான் என்ன நினைத்திருக்கிறேன்? நான் எவ்வளவு நாளைக்கு வாழ போறேன்? யாரோ திடீர்னு போறாங்களே, நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு செத்துட்டாங்களே. உங்களுக்கு எனக்கும் அதே கதி தான். இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா தெரியாது. அது ஆண்டவருடைய கேள்வி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் வருவார்னா நான் போய் சேரணும், இல்லை நான் செத்தன்னா மோட்சத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு நான் வாழணும். எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவ நாட்களை நான் எப்படி கழித்து கொண்டு இருக்கிறேன்? ஆண்டவர் பூமியில் வந்தபோது 2 உதாரணத்தை சொன்னார். அந்த 2 உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15 21 வசனம் வரைக்கும் வேகமாக நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அல்லாமலும் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நான் அழுத்தம் கொடுக்கிற வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் வசனத்தில் சொன்னேன், எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்வேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இங்கே நிறுத்தி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன்.
நிலம் நன்றாய் விளைவது தவறு அல்ல. ஒரு மனிதனுக்கு நிறைய பொருள் இருப்பது தவறு அல்ல. ஒரு மனிதன் சீமானாய் இருப்பதும் பணக்காரனாய் இருப்பதும் தவறு அல்ல. ஆனால் அது உன் ஜீவன் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் இயேசுதான். அந்த ஜீவன் நமக்குள் இருந்தால் தான் நாம் மரிக்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். இயேசு இல்லாமல் எத்தனை பணத்தை சேர்த்து வைத்தாலும், இயேசுக்காக வாழாமல் கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல பிசினஸ் கொடுத்திருப்பார். ஆண்டவருக்காக வாழ்வதை விட்டு அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், ஏன் பண ஆசை? இன்னைக்கு வேலை இல்லாம எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ ஓயாமல் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு பிசினஸ் போதும், அது இன்னொன்னு கர்த்தர் அனுமதித்தால் செய்யுங்கள். ஆனால் பண ஆசையினால் அதை செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? இங்கே உள்ளுக்குள்ளே ஜீவன் இல்லை, ஆனால் பணத்தை சேர்ப்பதிலே இந்த பிசினஸ் பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அப்படி இருந்து பணம் வரட்டும், இப்படி இருந்து பணம் வரட்டும். தேவப்பிள்ளையே, கர்த்தர் சொல்லும் பொழுது எதையும் தைரியமாய் செய்யுங்கள். ஆனால் ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தரை வற்புறுத்தாதிருங்கள். இவன் திரளான ஆசையை சேர்த்து வைத்தது தவறல்ல. அவன் நிலம் நன்றாய் விளைந்தது தவறல்ல. உங்க பிசினஸ் நல்லா ஓஹோன்னு நடக்கணும், அதான் என்னுடைய ஆசை, கர்த்தருடைய ஆசை. நிலம் நன்றாய் விளைவதும் தவறு அல்ல. ஆனால் அவனுடைய நோக்கம் என்ன? தனக்காகவே வாழ்ந்தான். நான் என்ன செய்வேன், என் தானியம் நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியம் எனக்கு பெரிதாயிடுது, எனக்கு விளைந்த தானியம், என் பொருள் உனக்காக, நீ என் தனக்குள்ளே எல்லாம் எனக்கு எனக்கு எனக்கு. சம்பாதிக்கிற பணமெல்லாம் நமக்கு தான். சில ஆட்கள் ஆண்டவருக்கு கொடுக்கறதையும் கொடுக்க மாட்டாங்க, ராயனுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் எனக்கு வர்றதெல்லாம் எனக்கு வர்றதெல்லாம் எனக்கு வர்றதெல்லாம் எனக்கு. இவனுடைய தவறு பணக்காரனாக இருந்தது தவறல்ல, அவன் தனக்காகவே வாழ்ந்தான். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? நான், என்னுடைய, என். தமிழ்நாட்டில் அதிகமாக ஒலித்த குரல் இதுதான். இப்போ அந்த குரல் அடங்கி போச்சு. நான் எனக்குன்னு சொல்லக்கூடாது, நாம் நமக்கு. அதான் ஒரு யூனிட்டி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து பெஸ்ட், சூப்பர், ஓ பிரில்லியன்ட் அப்படிலாம் சொல்ல. என்ன சொன்னாரு? தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சொல்ல. அவர் டிக்கெட்டோட தான் வந்துட்டார். கேட்டீங்களா? எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? வயிற்ற கட்டி வாயை கட்டி சேர்க்கிறிய, நீ செத்துட்டேனா உன்னுடைய சொத்து யாருக்கு போகுது? இன்னைக்கு பிணம் எங்கேயோ கழுகு அங்கேங்கிற மாதிரி அலையிறாங்க சொத்தை பங்கு போடுறது. இன்னைக்கு நாம் யாருக்காக சேர்த்து வைக்கிறோம்? பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்ட்டு நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். நல்லது. பிள்ளைகளுக்கு முதல்ல இயேசுவை சம்பாரிச்சு கொடுங்க, அதுக்கப்புறம் சொத்து சேர்த்து வைப்போம். ஆமென் சொல்லுவோமா? நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல. 2 கைகளையும் உயர்த்தின ஆண்டவருக்கு முன்னாடி சொல்ல முடியும். இயேசு தான் எங்களுக்கு சொத்து. அவர் என் பிள்ளைகளை அனாதையாக விட மாட்டார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாதுங்கிறது என்னுடைய விசுவாசம். இவன் தனக்கு 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 என்று அவன் வாழ்ந்தான். அடுத்து கர்த்தர் சொல்றார் 21ஆம் வசனத்தில், இதான் கன்க்ளூஷன். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படியா இருக்கிறான்? மதிகேடனா இருக்கிறான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இருப்பது எப்படி? உனக்கு கொடுத்துருக்கிற இந்த நாட்களில் உன்னுடைய பணத்தை ஊழியத்தில் செலவழி, உன்னுடைய பணத்தை ஏழைகளுக்கு கொடு. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உன்னுடைய நேரத்தை ஆண்டவருக்காக. உங்கள்கிட்ட பணமே இல்லையா? நான் முன்பு ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தேன் டிசம்பர் 2015. அடுத்தவங்களுக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்னு. பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லுங்கள். இன்னைக்கு பாருங்கள், அந்த பிள்ளை சாட்சி சொல்லிச்சு அழகா. அதே வேதனையோடு போயிருக்கு. கர்த்தர் இன்னொருத்தவங்களுடைய வேதனையை தீர்க்கிறதுக்கு அந்த இடத்துல பயன்படுத்தினார். அதான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு, மற்றவங்களுக்காக வாழ்றது. தனக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து அவன் ஆண்டுடைய அன்பை இழந்து விட்டான். கடைசியில் ஆண்டவர் சொன்னார், நீ சேர்க்கிறது யாருக்குப்பா? இன்னொரு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதை பற்றியோ, ஞானஸ்தானம் எடுக்கிறத பற்றியோ, சபை ஐக்கியத்தை பற்றியோ, ஊழியத்தை பற்றியோ அவன் கவலைப்படலை. சேர்த்து வைக்கிறதுலையே கவலைப்பட்டான். ஐயோ, நான் இன்னும் அபிஷேகம் பெறலையே, ஆவினாலும் ஜலத்தினாலும் பெறவிட்டா பரலோகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் நான் இன்னும் அபிஷேகம் பெறல, அதை குறித்து கவலையே இல்லை. ஆனால் அடுத்து என்ன பிசினஸ், அடுத்து என்னத்தை பண்ணுறது? இன்னைக்கு உன் எண்ணத்தை மாற்று, உன் எண்ணத்தை மாற்று. ஆண்டவருடைய காரியங்களில் நான் ஈடுபடணும்.
கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அவன் நிலம் நன்றாய் வளர்ந்தது தவறில்லை, தனக்காகவே வாழ்ந்தான். தன் எதிர்காலத்தை நினைத்தான். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியோ பிறருடைய தேவையை பற்றியோ அவன் கவலைப்படவே இல்லை. ஸ்தோத்திரம். மரண பயத்தில் வாழ வேண்டாம், மரணம் வரும் என்கிற எண்ணத்தில் வாழ வேண்டும். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? மரண பயத்தில் வாழ தேவையில்லை, ஆனால் மரணம் வரும் என்கிற உண்மையை அறிந்து நாம் வாழ வேண்டும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 19 - 31 வசனம் வரைக்கும் அங்கே லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தை படிக்கிறோம். அவன் என்ன பாவம் பண்ணான் சொல்லுங்க? ஐஸ்வர்யவான் ஏதாவது விபச்சாரம் பண்ணான்னு போட்டிருக்கா? இல்லை. வேசித்தனம் பண்ணான்னு போட்டிருக்கா? இல்லை. திருடினான்னு போட்டிருக்கா? இல்லை. அல்லது சகைவு மாதிரி அடுத்தவன் பணத்தை அநியாயமாக கொள்ளையடிச்சானா? நோ. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அந்த 2 சம்பவத்திலுமே அவன் பேர் போடலை, அவன் பேர் சொல்ல. ஆனால் ஏழை பிச்சைக்காரனை போல இடந்தானே, அவனுடைய லாசருங்கிற பேரை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் என்ன பேர் பிரபலமாக இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, தேவனுக்கு முன்னாடி நம்ம பேர் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். ஐஸ்வர்யவான் அவன் பேரை கூட பைபிள் சொல்ல விரும்பலை, ஆனால் ஏழையா இருக்கிறானே அவனை புறக்கணிக்கல. அவன் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தபடினால் ஆண்டவர் அவனை பார்த்து லாசருன்னு சொல்றார். எது முக்கியம்? உலகம் நம்மளை புகழ்றது முக்கியமா, கர்த்தர் நம்மளை புகழ்றது முக்கியமா? சில இடத்துல நான் வெளிநாட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களை நாங்கள் ரொம்ப கேள்விப்பட்டதே இல்லையாம்பாங்க. நான் பிரபலமான ஆள் கிடையாதுப்பா, நான் பிரயோஜனமான ஆள். அதான் எனக்கு தெரியும். நான் ரொம்ப பிரபலமான ஆளெல்லாம் கிடையாது, ஆனால் என்னுடைய சபைக்கு பிரயோஜனமாக இருக்கேன். எங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போனாரோ அந்த இடங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கேன். அதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த ஐஸ்வர்யவான் என்ன தவறு செய்தான், என்ன பாவம் செய்தான்? ஏன் 2 பேரும் ஒரே நாளில் சாகுறாங்க. மூடன் எப்படி சாகுறானோ அப்படியே ஞானியும் சாகுறாங்க. இருவருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்குது. இதுவும் மாயைன்னு பிரசங்கி எழுதி வச்சிருக்கான். பணக்காரனுக்கும் 6 அடி தான், ஏழைக்கும் 6 அடி தான். அவனுக்கும் மண்ணு தான், இவனுக்கும் மண்ணு தான். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு மண்ணள்ளி தான் போடுறாங்க, இவனுக்கு தங்கத்தோடு அள்ளி போட போறது. அவனுக்கு மண்ணள்ளி தான் போடுறாங்க. அதான் வாழ்க்கை, அதான் உலகம். இப்போ இந்த ஐஸ்வர்யவான் செத்தான். நேர அடுத்த ஸ்டாப் எங்க சொல்லுது பைபிள்? பாதாளத்தில் அவன் வேதனைப்பட்ட போது. லாசரு மரித்தான். அவனை தேவ தூதர்கள் வந்து பரதீசுக்கு கொண்டு போனாங்களாம். இந்த லாசருவை பார்க்கும்போது பைத்தியக்காரன், பக்தின்னு போறானே, இந்த உலகத்தில் என்னத்தை கண்டான்? ஏசுன்னு போய் உனக்கு என்னப்பா, நாங்கள்லாம் சொந்த வீடு கட்டிட்டோம், நாங்கள்லாம் சொந்த பங்களா வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கோம், நாங்கள்லாம் இப்படி இருக்கோம், நீ ஏசுன்னு போய் என்னத்தை கண்ட? இயேசுவை கண்டதுனால எனக்குள்ளே ஜீவனை கண்டேன். இயேசுவை நம்பி வாழ்கிறவர்களுடைய முழு பலம் இங்கே தெரியாது, மரித்த பின்பு பரலோகத்தில் தெரியும். ஏழையா இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும், வியாதிக்காரனா இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும், கைவிடப்பட்டவனா இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும், அவன் நாரி கிடந்தாலும் அவன் பக்தி உள்ளவனா இருந்தாலும் நான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிற சத்தியத்தை நமக்கு சொல்றதுக்கு தான் கர்த்தர் இந்த சம்பவத்தை சொல்றார். எனவே உன் நிலைமையை பற்றி கவலைப்படாத, நீ கர்த்தரோடு இருந்தால் போதும், கர்த்தர் உயர்த்துவார். அதுக்காக லாசர் மாதிரி எல்லாரையும் வைப்பார்னு நான் சொல்ல வரல. இந்த ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தார்? நல்லா சாப்பிட்டான்னு போட்டிருக்கு, பைபிள் போட்டிருக்கா. நல்ல சம்பரமாய் உடுத்தினான், நல்ல டெய்லி பீக்காக ட்ரெஸ் பண்ணான், தப்பு கிடையாது. நல்லா ட்ரெஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. நல்லா ட்ரெஸ் பண்ணான், நல்லா சாப்பிட்டான், டெய்லி சுற்றிட்டு வருவான். ஆனால் யாரை பற்றி கவலைப்படலை? தான் கண்ணு முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படுறானே அவனுடைய தேவையை பற்றி கவலைப்படல. அதுதான் அவன் பண்ண பாவம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. நம்ம கண்ணு முன்னாடி ஆத்மாவிலே தொய்ந்து போன ஆத்மாக்கள் எத்தனை இருக்கிறது, அவர்களை பற்றி கவலைப்படுறோமா? இந்த சாப்பாடு கொடுக்க தேவையில்லை, இந்த சாப்பாட்டை கொடுக்கணும். இந்த சாப்பாடு இல்லாமல் ஆத்மாக்கள் தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. மரணம் எல்லாருக்கும் வரும். இந்த மரணத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கணும். யாராக இருந்தாலும் சாவாங்க, ஆனால் அவர்கள் எங்கே போகிறார்கள்? நான் எங்கே போகிறேன்? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 1:13 சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1:13 வாசிங்க சிஸ்டர். முதல்ல வாசிச்ச வசனத்தை சொல்லி முடிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வெளிப்பட போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த பணப்பிரச்சனை எல்லாம் இயேசு சீக்கிரம் வருவதற்குரிய ஆயத்த பணிகள் தான். எல்லாம் கார்ட் சிஸ்டம் கொண்டு வந்து அப்புறம் சிப் சிஸ்டம் கொண்டு வருவான், அதுக்குரிய ஆயத்த வேலைகள் தான். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் அளிக்கும் பூரண பலத்தின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ எனக்கு பலனை எதிர்பார்த்து நான் வாழ்கிற வாழ்க்கை வாழணும்னா இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் அவருக்காக வாழ,
அவரின் சேவை செய்த எனக்கு அழியா கிரீடம் சூட்டிடுவார். இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழுங்க. 4 காரியத்தை சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் பயம் வரும்பொழுது தெளிவாக இருங்க, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். சத்துரு உங்களை மேற்கொள்ள வரும்பொழுது தெளிவாக இருங்க, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தருடைய பட்சத்தில் நான் இருக்கும் பொழுது அவர் என்னை காப்பாற்றுவார். தெளிவாக இருங்க, பொருளாதார பிரச்சனை வரும் பொழுது கர்த்தர் என்னை போஷிப்பார். கடைசியாக தெளிவாக இருங்க, மரணத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போயிடும். ஆண்டவருக்காக நான் செய்வது எதுவோ அதுதான் நிலைக்கும். முழங்கால் படியிடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சில நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கலாம். ஒருவேளை நீ பயந்து போய் வந்திருக்கலாம். இந்த காலவெளியில் என்னை சுற்றிலும் இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது, பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வது? கவலைப்படாதே. உன்னை எதிர்க்கிற அல்லது உன்னை மேற்கொள்ள நினைக்கிறவர்களுடைய கவனத்தை திசை திருப்ப என் தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னை பிடித்து கொள்ளலாம், நீ இனிமேல் தப்பிக்கவே வழியில்லை என்று அவர்கள் நினைக்கலாம். தப்புவிக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். கவலைப்படாதே, எந்த பயத்துக்கும் இடம் கொடுக்காதே. நம்முடைய தேவன் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன்ப்பா. சத்துரு பின்னிட்டு திரும்பும்படி நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எல்லா காரியத்திலையும் மிக முக்கியமானது, நான் ஜெபிக்க வேண்டாம், நான் ஜெபிக்க வேண்டாம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிட்டு. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நீ ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்கும்படி ஒரு முடிவெடு. காலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணு. ரட்சிக்கப்படாவிட்டால் இன்னும் ரட்சிக்கப்படுவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். அபிஷேகம் பெறாதவர்களோ அபிஷேகம் பெறுங்கள். தனக்காகவே வாழ்ந்தது போதும், தனக்காகவே வாழ்ந்தது போதும். உன் பொருளாதார பிரச்சனை குறித்து கவலைப்படாதே. அவர் எங்கிருந்தும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். எங்கிருந்து வரும் என்று கேட்காதே, அவர் எப்படியும் செய்வார். கீழ்காற்றை வீச பண்ணும் பொழுது காடைகள் முழங்கால் அளவுக்கு வந்து நிற்கும்படி உன் தேவைக்கு மிஞ்சி கர்த்தரால் கொடுக்க முடியும். நீ மீந்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். என் தேவன் அதை செய்ய வல்லவர். தெளிந்த புத்தி ஆயிரு. சத்துரு விழுங்க பார்க்கிறான். நீ பயன்படுத்துகிற பொருள், நீ எப்படி உன் நேரத்தை செலவழிக்கிறாய் பார். விழுங்கி கொண்டு இருக்கிறான், உன் நேரத்தை விழுங்கி கொண்டு இருக்கிறான். அந்த நேரம் கர்த்தருக்காய் பயன்படட்டும். உன் பரிசுத்தத்தை விழுங்கி கொண்டு இருக்கிறான், உன் ஜெப ஜீவியத்தை விழுங்கி கொண்டு இருக்கிறான். அவனை எதிர்த்து நில். எதிர்த்து நிற்க உனக்கு தில்ல கர்த்தர் கொடுத்திருக்கார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். தைரியமாய் நில். சத்துருவை கண்டு பயப்படாதே. ஒருவேளை நீ ரகசிய ஒப்பந்தம் செய்வது போல சில பாவங்கள் உனக்குள் ஒட்டி கொண்டிருப்பதனால் அதிகம் அசைக்கப்படுவதில்லை என்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தா இன்னைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இல்லைப்பா, நான் அசைக்கவே படமாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சத்துரு உங்களை தொட முடியாது. இன்று இருக்கிறவர்கள் நாளை இல்லை. இது எதை காட்டுகிறது? என்னுடைய வாழ்க்கையும் எப்படித்தான். விருந்து வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போவது நல்லது. அங்கே எல்லா மனிதனுடைய முடிவும் அறியப்படும். மரணம்தான் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நீயும் இந்த வழியாகத்தான் போக வேண்டும் என்று. ஆனால் போவதற்கு முன்பாக நான் என்ன செய்ய விரும்புகிறேன், எப்படி வாழ விரும்புகிறேன்? தம்பி, நீ வேலை செய்கிற இடத்துல சில தீர்மானங்களை எடுத்து சில காரியங்களை மாற்ற விரும்புகிற, ஆனால் கூட இருக்கிறவங்க உன்னை எதிர்க்கிறபடினால உனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு விரோதமாக செயல்படுறாங்க. நீ பயந்துக்கிட்டு இருக்க. கர்த்தர் சொல்ற, தைரியமாக செய், தைரியமாய் செய், நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே. நீ செய்கிற அந்த நல்ல காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். நீர் சொன்ன வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். என்ன நடந்தாலும் நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் அழைப்பு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி வாழ உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.